வணக்கம். அக்டோபர் 21ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு அவங்களுடைய ஊழியர்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் 3% உயர்த்த போவதாக செய்தி வெளியாயிருக்கு. இது ஜூலை 1, 2021 அமல்படுத்தப்படும். ஸோ பின்னாடியிலிருந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாயிருக்கு. ஐஆர்சிடிசி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் நவம்பர் 1ஆம் தேதி வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே இன்ட்ரிம் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.50 சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் 2ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் இந்த டிவிடெண்டுக்குரியது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6,703 மில்லியன் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 10% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹328 மில்லியன். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது குறைஞ்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹539 மில்லியன். யூபிஎல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனியான PTXL MEGயை வாங்குறாங்க. 80% ஸ்டேக் அதில் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார முடிவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக $25 மில்லியன் செலவு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. தனி சர்வீசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 3வது மற்றும் கடைசி அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸுடைய பணத்தை கட்டுவது, அதாவது 3வது இன்ஸ்டால்மெண்ட் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ₹108 கட்டி அந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸை கன்வெர்ட் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பேமெண்ட் கட்ட ஆரம்பிக்கலாம். நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் பிறகு ட்ரேடிங்லேருந்து நிறுத்தப்படும். விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு லண்டன் ஹெட் குவார்ட்டர்ட் கம்பெனியான நேஷனல் கிரிட் கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மல்டி இயர் கான்ட்ராக்ட் இதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிசி இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.4 கோடிக்கு மேலே ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேருடைய விலை கிட்டத்தட்ட ₹51. டிவிஎஸ் மோட்டார்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 43% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 414% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 42% அதிகரிச்சிருக்கு. சாஸ்கன் டெக்னாலஜிஸும் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹12 நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. அக்டோபர் 29 ரெக்கார்ட் டேட். இந்த பேமெண்ட் நவம்பர் 19 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. மைண்ட்ரி குறித்து மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி மைண்ட்ரியுடைய 2 ஊழியர்களுக்கு பெனால்ட்டி விதிச்சிருக்கிறாங்க. அவங்க முன்னாள் ஊழியர்கள் போல தெரியுதுங்க. 2019ஆம் ஆண்டில் இன்சைடர் ட்ரேடிங் கேஸில் செபி அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இப்போ தலா ₹1,00,000 பெனால்ட்டி கட்ட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த 2 ஊழியர்களுக்கு. இப்போ அவங்க மைண்ட்ரி கூட இல்லைன்ற மாதிரி என்னுடைய புரிதலுங்க. அவங்க முன்னாள் ஊழியர்களாக இருக்கலாம். ஜேகே பேப்பர் கம்பெனியுடைய ஷேர்ஸை சச்சின் பன்சல் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியே இருக்குது. சச்சின் பன்சல் ஃப்ளிப்கார்ட்டுடைய நிறுவனர், கோஃபவுண்டருங்க. அவருடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு. ஜேகே பேப்பரில் 1%லிருந்து 1.71% உயர்த்தி இருக்கிறாரு செப்டம்பர் குவார்ட்டரில். ஸோ செப்டம்பர் குவார்ட்டருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கம்பெனி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை ஜூன் குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது இந்த வித்தியாசம் தெரியுது. ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹4 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 1ஆம் தேதி. நவம்பர் 19 அல்லது அதற்கு முன்பே பேமெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி இந்த டிவிடெண்ட் குறித்து. IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசியூட்டிகல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆஷிஷ் கச்சோலியா செப்டம்பர் குவார்ட்டரில் வாங்கியிருக்கிறாரு. இந்த கம்பெனியும் அவங்க செப்டம்பர் குவார்ட்டருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஜூன் குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது ஆஷிஷ் கச்சோலியாவுடைய ஸ்டேக் 1.65%லிருந்து 1.97% உயர்ந்திருக்கு. ஆஷிஷ் கச்சோலியா இந்தியாவில் ஒரு பிரபலமான இன்வெஸ்டர். டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் 44%. கிராஸ் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 71% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் ஆன் இயர் 67% அதிகரிச்சிருக்கு.
எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க லீஸ் ரினியூவல் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெங்களூருல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி எம்பசி மன்யதா. யாரிடம் இந்த ரினியூவல் நடந்திருக்குன்னா நோக்கியா இந்தியா கம்பெனியிடம் இருந்து இந்த ரினியூவல் நடந்திருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி பாம்பே ஹைகோர்ட் ஜி என்டர்டெயின்மெண்ட்டிடம் இஜிஎம் நடத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். இந்த கோரிக்கையை விடுத்தது இன்வெஸ்கோ குரூப். நமக்கு பின்னணி தெரியும், அந்த இன்வெஸ்கோ குரூப்புக்கும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை. அதனால ஜி என்டர்டெயின்மெண்ட் பாம்பே ஹைகோர்ட்டை நாடினாங்க. இப்போ பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கை நடத்துங்க, அதிலிருந்து வரக்கூடிய தகவலை இப்போதைக்கு வெளியிடாதீங்க, அது கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருங்க, எங்கள் சைட்லேருந்து தீர்ப்பு வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு 132% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. இந்த குவார்ட்டருக்கு 752 கோடிகள். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது நஷ்டத்தில் இருந்திருக்காங்க கம்பெனி. இந்த குவார்ட்டருக்கு 121 கோடிகள் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 230 கோடிகள் நஷ்டம்ல இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஃபண்ட் ரைசிங்கான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. 4000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய போர்டு. இது 2000 கோடிகள் ரைட்ஸ் இஷ்யூ வழியாகவும், மீதி இருக்கிற 2000 கோடிகள் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ரைஸ் பண்ண போகிறதாக கம்பெனி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு போனஸ் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கலன்னு நினைக்கிறேங்க. கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 69% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 56% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுடைய கடந்த 6 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் செய்து நம்ம ஒரு வீடியோ செய்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் கம்பெனியுடைய ஷேர்ஸை ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கியிருக்கிறாரு. செப்டம்பர் குவார்ட்டரில் அவருடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரித்தது டாடா மோட்டர்ஸ் டிவிஆர். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஜூன் குவார்ட்டரில் அவருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் செப்டம்பர் குவார்ட்டரில் அவருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் கம்பேர் செய்யும்போது 1.97%லிருந்து 3.93% உயர்த்தியிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் டாடா மோட்டர்ஸ் உடைய ஷேர்ஸுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. 1.14%லிருந்து 1.11% குறைச்சிருக்கிறாரு. சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை விஸ்டம் ட்ரீ எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்மால் கேப் டிவிடெண்ட் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 5.55 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $845.11. வெல்ஸ்பன் கார்ப் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸும் விஸ்டம் ட்ரீ எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்மால் கேப் டிவிடெண்ட் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 20.43 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $130.45. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஷாப்பர் ஸ்டாப் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 611% வால்யூம் அதிகரிப்பு. ஐஆர்பி இன்ஃப்ரா 15% ஷேர் ப்ரைஸும் 430% வால்யூம் அதிகரிப்பு. பாரஸ் டிஃபென்ஸ் கொஞ்சம் நாட்களாகவே மேலே போய் கொண்டிருக்கிற ஷேர்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 139% வால்யூம் அதிகரிப்பு. டிபி கார்ப் 9% ஷேர் ப்ரைஸ் 347% வால்யூம். டிசிஎன்எஸ் க்ளோதிங் 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 114% வால்யூம் அதிகரிப்பு. கோடெக் மஹிந்திரா 6% ஷேர் ப்ரைஸும் 252% வால்யூம் அதிகரிப்பு. வேராக் இன்ஜினியர் செய்தி பார்த்துருந்தவங்க இன்னைக்கு சாயங்காலம் வீடியோவில் 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 383% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் 218% வால்யூம். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 324% வால்யூம் அதிகரிப்பு. அதானி டோட்டல் கேஸ் 4.5% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 167% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சொனாட்டா சாஃப்ட்வேர் 10% விழுந்தது. 225% வால்யூம் அதிகரிப்பு. ஹேவல்ஸ் இந்தியா ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்காங்க. நேற்று அறிவிச்சிருந்தாங்க. 9% கிட்டத்தட்ட விழுந்தது. 337% வால்யூம் அதிகரிப்பு. பாலாஜி அமைன்ஸ் 8% விழுந்தது. 172% வால்யூம் அதிகரிப்பு. ஏஷியன் கிரானிட்டோ 7.5% விழுந்தது. ஷேர் பிரைஸ் 185% வால்யூம் அதிகரிப்பு. என்ஐடி 6.5% விழுந்தது. 117% வால்யூம். பர்ஜர் பெயிண்ட்ஸ் 6% விழுந்தது. 207% வால்யூம் அதிகரிப்பு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 5% விழுந்தது. 280% வால்யூம் அதிகரித்தது. நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர் ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், சுந்தரம் கிளேட்டன், டாடா எலக்ஸி மற்றும் எஸ் பேங்க். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி,
வணக்கம்.